ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திணை அரிசியை வச்சு ஒரு அருமையான சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். திணை பொங்கல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குவோம். தீய விடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுப்பட்டதும் இதில் நான் ஒரு 1/2 கப்பு திணை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி நல்லா மண்ணெல்லாம் போக கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்குவோம். இதில் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வறுத்துட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கப்பில் தான் திணை அரிசி எடுத்தேன், அதனால இந்த கப்பிலேயே 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இன்னொரு கப்பு பால் ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 கப்பு ஊற்றிருக்கேன். தண்ணி 3 கப்பும் 1 கப்பு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்குவோம். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. ஸ்டீம் வந்ததும் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. இல்லை 4-5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வெல்லம் கரைச்சிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1/2 கப்புக்கு 2 பங்கு விதமாக 1 கப்பு போடணும். நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இதில் மண் தூசியெல்லாம் இருந்தால் வடிகட்டி எடுக்கிறதுக்காக நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா கரைஞ்சிச்சு. இதை எடுத்து வடிகட்டிக்குவோம். இப்போ குக்கர் எடுத்து வச்சு ஸ்டீம் போயிடுச்சு. திறந்துட்டு இதை நல்லா நசுக்கி விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்குவோம். வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா இறுகி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த விருப்பப்பட்ட பச்சை கற்பூரம் கூட ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். நான் போடலை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு முந்திரியை வறுத்தெடுத்துக்குவோம். அதுக்கு நான் ஸ்டவ்ல ஒரு தவா வச்சிருக்கேன், கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சூடானதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை இந்த திணை பொங்கல்ல ஊற்றிக்குவோம். நல்லா இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரியை போட்டுக்குவோம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இலகலா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஆறுனதும் நல்லா இறுகிடும். அதனால இந்த அளவுக்கு இலகலாவே வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அருமையான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சாச்சு. பவுல்ல மாத்திக்குவோம். இப்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுல டெக்கரேஷன் லைட்டா மேல முடிஞ்சு வச்சுருக்கோம். இப்ப அருமையான டேஸ்டியான திணை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.